ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேசினாலே கைது செய்வதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான கருத்துக்களை கேட்கலாம். நம்முடைய மதுரை செய்தியாளர் கருணாகரன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். செந்தில், அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் எதிரான ஒரு போராட்டம் 100 நாட்கள் நடந்தது கடந்த ஆண்டு. அப்பொழுது மே 22ஆம் தேதி 100வது நாள் நடந்த போராட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகே கூடிய போது வன்முறை ஏற்பட்டது. அப்போது நடந்த துப்பாக்கி சூட்டில் 14 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பிறகு தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும், மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கு, துப்பாக்கி சூடு வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றியும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த இரு ஆணையங்களும் விசாரணை அமைப்புகளிடம் யாராவது சென்று சாட்சி கூறினால், தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் யாராவது சென்று சாட்சி கூறினால் அவர்களை தூத்துக்குடி போலீசார் மிகவும் கைது செய்து துன்புறுத்துகின்றனர். மேலும் சட்டவிரோத காவல் நடைபெறுகிறது, இரவு நேரத்தில் கைது செய்கின்றனர் என்று இதை தடுக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி முரளி ரம்பாவை நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்பொழுது நீதிபதிகள் அப்போது ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் எதற்காக சாட்சி சொல்பவர்களை கைது செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் கைது செய்கிறோம் என்று கூறினார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று பேசினாலே குற்றமா, அவ்வாறு பேசுபவர்களை இரவு நேரத்தில் கைது செய்வீர்களா என்று அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், அதாவது சில அசாதாரணமான சூழலில் இரவு நேரத்தில் கைது செய்யலாம், ஆனால் அனைத்து நேரங்களிலும் இரவு நேர கைது, சட்டவிரோத கைது என்பது ஏற்புடையது அல்ல. மேலும் அரசின் அறிக்கை செயல்பாடை பார்க்கும் பொழுது ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருப்பது போல் தோன்றுகிறது. மேலும் காவல்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது. அதாவது ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் கடைபிடிக்கப்பட வேண்டிய நடைமுறைகளை உரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மனுதாரர் இரண்டு நபர்கள் தாக்கப்பட்டனர் என்று கூறியிருந்தார். அந்த 2 நபர்கள் குறித்த முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். செந்தில். கருணாகரன் இணைப்பில் கூடுதல் விவரங்களை தந்தீர்கள். இந்த செய்தியின் மீதான கூடுதல் விவரமான செய்திகளை வரும் 7 மணி செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாம் தற்போது தேர்தல் தர்பார் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம்.